السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. رضي الله عنهم ورضوا عنه. وعيلا قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: من تمسك بسنتي عند فساد أمتي فله أجر 100 شهيد أو كما قال عليه الصلاة والسلام. கல்லையும் மண்ணையும் படைத்து புல்லையும் புழுதியையும் புனிதம் என கற்பிக்கும் வழிதவறிய வழியில் நம்மை சேர்த்து விடாமல் விண்ணையும் மண்ணையும் படைத்து அவனை வணங்குகின்ற கூட்டத்தில் சேர்த்த வல்ல அல்லாஹ் அவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அகிலத்தின் அருட்கொடையாம் அகிலத்தின் வழிகாட்டியை அனுப்பப்பட்ட நாயக திருமேனி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையில் கடமையாக எடுத்து பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், இமாம்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாளில் ஒன்று கூடிய நம் அனைவர் மீதும் உலக முஸ்லிம்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றிடாமலோட்டுமாக ஆமீன். வாழும் காலம் எல்லாம் அல்லாஹு தாலா எதன்படி வாழ சொன்னானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதன்படி வாழ கற்றுக் கொடுத்தார்களோ அதன்படி வாழ்ந்து மரணிக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. பாக்கியம் நிறைந்த இரவுகளை அடைவதற்கான நசீப் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. ரமலான்ல இது இறுதி ஜும்மாவா கூட இருக்கலாம். அடுத்த ஜும்மா நமக்கு 30வது நாள் 29வது நாள் நம்ம பெற காணலை அப்படின்னா 30 நோக்கும் பொழுது கடைசி ஜும்மாவா ரமலானா இருக்கும். அல்லது 29 நம்ம பெற கண்டுட்டோம் அப்படின்னா நம்ம பெருநாள் இன்ஷா அல்லாஹ் ஜும்மால நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், கொண்டாடுவோம். கிடைத்த நாட்களை பயனுள்ளதாக கழிப்பதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானா. ஒவ்வொரு இரவுகளும் பயனுள்ளது. இந்த நாட்களை நம்ம வீணடிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு எந்த ரமலான்ல ஒரு நாளை நம்ம வீணடிக்கிறோம் அப்படின்னா வாழ்க்கையில நம்மளை விட கை சேதமானவங்க துன்யால யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அந்த ரமலான்ல அல்லாஹ் தாலா நிறைய நபிமார்கள் சஹாபாக்களுடைய மரணத்தை அல்லாஹ் தாலா ரமலான்ல நிகழ்த்தி காட்டினான். அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்ற நிறைய சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டது இந்த ரமலானுடைய மாசத்துல. கடந்த 2 தினங்களுக்கு முன்னார் ஹிஜ்ரி 40 ரமலான் பிறை 21 அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தான தினம். எதிரிகளால் தாக்கப்பட்டு என்ன செஞ்சாங்க, வஃபாத்தானாங்க. அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தானது ரமலானுடைய பிற 21 19வது அன்னைக்கு அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, தாக்கப்பட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டாங்க. 2 நாள் கிட்டத்தட்ட 3 நாள் உயிருக்கு போராடி கிட்டத்தட்ட இது ரமலானுடைய பிற 21 என்ன செஞ்சாங்க, ஷஹீதானாங்க. ஈராக்ல அவங்களுடைய அடக்கஸ்தலம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட அவர்கள் அடக்கப்பட்ட விஷயங்கள் மறக்கடிக்கப்பட்டிருக்கு மனிதர்களுக்கு மத்தியில. ஏன்னா அன்னைக்குள்ள காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த கூட்டத்தார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த இடத்துல தான் அடக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய உடலை எடுத்து அவருடைய உடலை சின்ன பின்னமாக்கி இருப்பாங்க. அதனால சஹாபாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த இடத்துல தான் அடக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத என்ன செஞ்சாங்க, மறைச்சிட்டாங்க. அதனாலதான் இன்று வரைக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு எந்த இடத்துல அடக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல. தஃப்சீருடைய இமாம்கள் மட்டும் சொல்லுவாங்க ஈராக்ல இந்த பகுதியில் என்ன செஞ்சிருப்பாங்க, அடக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இன்னைக்கும் நீங்க யூடியூப்ல இதுலயே சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இமாம் அலி மஸ்ஜித் அப்படின்னு சொல்லி நீங்க அடிச்சீங்க அப்படின்னா என்ன செய்யும், ஈராக்ல அந்த பள்ளிவாசல் என்ன செய்யப்படும், நமக்கு அந்த காட்சிப்படுத்தப்படும். ரொம்ப பிரமாண்டமான ஒரு பள்ளிவாசல். அந்த புனிதமான மனிதர்கள் இந்த துன்யா விட்டு பிரிந்த நாட்கள். அவங்க அல்லாஹ்வுக்காண்டி அல்லாஹ் ரசூலுக்காண்டி தன்னுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சாங்க, அர்ப்பணிச்சாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நசீப் அளிப்பானா. ஏன்னா காரணம் சஹாபாக்கள் சுன்னத்தை ஃபர்லு மாதிரி நினைச்சு பின்பற்றினாங்க. இன்னைக்கு நம்ம சுன்னத்தை செஞ்சா நன்மை, விட்டா பாவம் கிடையாது. ஆனா ஃபர்லு செஞ்சா நன்மை, விட்டா பாவம். ஆனா சஹாபாக்கள் ஃபர்லா தொழுதாங்க,
சுன்னத்தை தன்னுடைய வாழ்க்கையில கடமை ஃபர்லு மாதிரி என்ன செஞ்சாங்க, பின்பற்றினாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை நமக்கு நடைமுறைப்படுத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதை தன்னுடைய வாழ்க்கையில கடமையா நினைச்சு என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் பின்பற்றினாங்க. இன்னைக்கு இது சுன்னத்து தானேன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம், அதுல கொஞ்சம் பொடுபோக்குத்தனத்துல நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, குழப்பமான காலகட்டத்துல என்னுடைய ஒரு சுன்னத்தை பின்பற்றக்கூடியவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னா 100 ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய போர்க்களத்துல ஷஹீதாகக்கூடிய ஒரு நபரினுடைய அந்தஸ்து என்ன அப்படின்னா சொர்க்கம் தான். அவர் சொர்க்கத்துல சிட்டுக்குருவி மாதிரி என்ன செய்வார், பரப்பாரு அப்படின்னு சொல்லி கிதாபுகள்ல சொல்றாங்க. அப்போ குழப்பமான காலகட்டத்துல ரசூலுடைய ஒரு சுன்னத்தை பின்பற்றணும் அப்படின்னா சஹாபாக்கள் உயிரை தியாகம் செஞ்சு அல்லாஹ் ரசூலுக்கான உயிரை என்ன செஞ்சாங்க, அர்ப்பணிச்சாங்க. அப்படிப்பட்ட சஹாபாக்கள் செஞ்ச தியாகத்தை ரசூல் காட்டி தந்த ஒரு சுன்னத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா 100 சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீது செஞ்ச நன்மையை நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அப்படின்னா ஒரு கழிவறைக்குள்ள நம்ம போகும் பொழுது எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினாங்க, ஒரு கழிவறைக்குள்ள போகும்போது நீங்க எப்படி இருக்கணும், செப்பல் போட்டு போகணும், அது ஒரு சுன்னத்து. கழிவறைக்குள்ள போயிட்டு வரதுல மட்டும் கிட்டத்தட்ட 5 சுன்னத்து நம்ம பின்பற்றப்படணும். அந்த 5 சுன்னத்துக்கு ஒரு சுன்னத்தை மாற்றம் பண்ணாலும் நம்ம என்ன செய்வோம், அந்த 5 சுன்னத்து நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. கழிவறைக்குள்ள போயிட்டு வரதுல மட்டும் நமக்கு முறையா அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிமுறையை பின்பற்றணும் அப்படின்னா 500 ஷஹீதுடைய நன்மை அல்லாஹ் தஆலா நமக்கு தரான். இயல்பா செப்பலை போடும்போது வலது காலை போட்டு இடது காலை கழட்டுறது, இதுல 2 சுன்னத்து இருக்கு. போடும்போது வலது காலை வச்சு போடுறது, கலட்டும் போது இடது காலை கொண்டு கலத்துறது, இதுல 2 சுன்னத்து இருக்கு. இதை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா ஒவ்வொரு நாள் நம்ம எத்தனை தடவை செருப்புகளை போடுவோம், செருப்புகளை கலட்டுவோம், அத்தனை ஒவ்வொரு தடவையும் நம்ம செய்யக்கூடிய அந்த செயலுக்கு அல்லாஹ் தஆலா 200 ஷஹீதுடைய நன்மை என்ன செய்யறான், தரான். அப்போ வாழ்க்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒவ்வொரு சுன்னத்துகளையும் நம்ம வாழ்க்கையில அன்றாட நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை ரொம்ப மகத்தானது. நம்ம மன்னர வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும். நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துக்குள்ள நுழையக்கூடிய ஒரு வாசல் நமக்கு இலகுவான முறையில் என்ன செய்ய இருக்கும். நாளைக்கு மறுமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போயிட்டு வந்தோன்னு சில விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுல ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பார்க்கும் பொழுது சொர்க்கத்தினுடைய எல்லா வாசல்ல இருந்து ஒரு மனிதரினுடைய பெயர் அழைக்கப்பட்டு கூப்பிடப்படுறாங்க. மர்ஹபன் மர்ஹபன் சொல்லி நினைச்சப்படுது, அவங்கள கூப்பிடப்படுது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், இந்த 8 சொர்க்கத்திலையும் அழைக்கப்படக்கூடிய இந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், இது உங்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிடைக்கப்பட்ட ஒரு அந்தஸ்து. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க ஈமானை பத்தி எடுத்து சொல்லும் பொழுது உங்களை கொண்டு ஈமான் கொண்டவர், உங்களுடைய வாழ்க்கை முறையை தன்னுடைய வாழ்க்கையில கடமையாக எடுத்து பின்பற்றிய ஒரு நபர், தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ் ரசூலுக்காண்டி தன்னுடைய வாழ்க்கை முழுக்க என்னது அர்ப்பணித்தவர். அதனால அந்த மனிதருக்கு இப்படிப்பட்ட அந்தஸ்து என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்துல அல்லாஹ் தஆலா எதன்படி வாழ சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ சொன்னாங்க, அதன்படி வாழணும். அதான் பெரிய நேமத். இன்னைக்கு ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு சில விஷயங்கள் நம்மளுக்கு ஹராம்னே நமக்கு தெரியாது, இது பாவம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அதை நம்ம வாழ்க்கையில நம்ம பின்பற்றிட்டு இருப்போம். அது நமக்கு பாவம்னே நமக்கு தெரியாது, நம்மள அறியாமே அதை என்ன செய்வோம். அது நம்மளுக்கு நம்ம கண்ணில இருந்து மறைக்கப்பட்ட ஒரு ஹராம். அதை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு பேணுதலா இருக்கணும் அப்படின்றது நம்ம என்ன செய்யணும், தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நடைமுறையை கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு பிராணியை நீங்க சாப்பிடணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு நீங்க என்ன செய்யணும், கழுத்த இருக்கணும். அதை அறுத்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதனுடைய ரத்தம் முழுமையா வெளியேறினதுக்கு அப்புறம் என்ன செய்யுங்க, அதனுடைய இறைச்சியை எடுத்து சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை நம்ம செய்யறோம், அதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நடைமுறை எதுக்கு சொன்னாங்க, இதுல எவ்வளவு அறிவியல் இருக்குது. நம்ம காலங்காலமா அந்த சுன்னத்தை பின்பற்றுறோம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம குர்பானி கொடுக்கும் போதும் சரி, நம்ம வீட்டுல யாருக்காவது அக்கீகா கொடுத்தாலும் சரி, ஒரு நியத்துக்காண்டி ஒரு ஆடை பலியிடுறா இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்வோம், இந்த நடைமுறையை நம்ம பின்பற்றுவோம். ஆனா மாற்று மத சகோதரர்கள் எப்படி பின்பற்றுவாங்க அப்படின்னா தலையை துண்டிப்பாங்க. இந்த ரெண்டுக்கும் உள்ள வேரியேஷன் என்ன, வித்தியாசம் என்னன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்குள்ள நவீன விஞ்ஞானிகள் இதுக்கு என்ன செய்யறாங்க, விளக்கம் சொல்றாங்க. என்ன விளக்கம் அப்படின்னா, ஒரு இஸ்லாமிய அறிவியல் விஞ்ஞானியும் ஒரு மாற்று மத சகோதரர் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஆய்வை வெளியிடுறாங்க. என்ன ஆய்வு அப்படின்னா, இஸ்லாமிய முறைப்படி அறுக்கக்கூடிய இந்த பிராணிக்கும் மாற்று மத சகோதரர்கள் தலையை துண்டா துண்டிக்கிறாங்கல்ல, அந்த பிராணிக்கும் உண்டான வித்தியாசம் என்ன, அந்த உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது என்ன சொல்ல வராங்க,
மாற்று மத சகோதரர்கள் செய்யக்கூடிய இந்த அமலுக்கு உண்டான வித்தியாசம் என்ன அப்படின்னு என்ன செய்யறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆய்வுல அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாற்று மத சகோதரர்களால் கழுத்து துண்டிக்கப்பட்ட அந்த பிராணியினுடைய நிலைமை எப்படி ஆகுதுன்னு சொல்லி எப்படி அவங்க கணிச்சாங்க அப்படின்னா, பொதுவாகவே நமக்கு ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதை எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா இசிஜி வச்சு என்ன செய்வாங்க கண்டுபிடிப்பாங்க. நம்ம ஹார்ட்ல எந்த ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. மூளையில ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா இஇஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு என்ன செய்வாங்க, மூளையில ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன செய்வாங்க கண்டுபிடிப்பாங்க. இந்த ரெண்டு முறையில என்ன செய்வாங்க கண்டுபிடிப்பாங்க. பொதுவா நமக்கு ஹார்ட்டை பத்தி தெரியும், ஏன்னா இசிஜி எடுப்பாங்க. ஹார்ட்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இசிஜி எடுத்து பார்த்தா அந்த ஹார்ட்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு செஞ்சுப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. இப்போ ஒவ்வொரு பிராணி, ரெண்டு பிராணியை வச்சு டெஸ்ட் பண்றாங்க. ஒரு பிராணி வந்து இஸ்லாமிய முறைப்படி என்ன செய்யறாங்க அறுக்கிறாங்க, இன்னொரு பிராணியை வந்து மாற்று மத சகோதரர் முறைப்படி என்ன செய்யறாங்க வெட்டுறாங்க. இப்போ அந்த ரெண்டு பிராணியினுடைய மூளை பகுதியிலையும் ரெண்டாவது அதனுடைய இதய பகுதியிலையும் இதை மாத்தி என்ன செய்யறாங்க டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்றதுல மாற்று மத சகோதரர்கள் வெட்டக்கூடிய அந்த பிராணியினுடைய உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னா, அந்த மூளை கடைசி வரைக்கும் என்ன செய்யாதான் இயங்காதான், கடைசி வரைக்கும் இயங்காது. ரெண்டாவது ஹார்ட் பீட் வந்து கடைசி வரைக்கும் என்ன செய்யாதான் துடிக்காதான். ஹார்ட் பீட்டும் மூளையும் கடைசி நேரம் வரைக்கும் செயல்படாததுனால அந்த பிராணியினுடைய உடல்ல இருந்து என்ன செய்யாது, ரத்தங்கள் முழுமையா என்ன செய்யாத வெளியேறாது. அதனால அந்த பிராணியை நம்ம சாப்பிடும் பொழுது மனிதனுடைய உடல்ல மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்குள்ள நவீன விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடிச்சு அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை என்ன செஞ்சாங்க தடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கிறாரு. இதை கண்டுபிடிச்சவர் ஒரு மாற்று மத சகோதரர், நம்ம இஸ்லாமிய சகோதரர் அதுல இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, ஆய்வு பண்றாரு. அப்ப இஸ்லாமிய முறைப்படி அறுக்கக்கூடிய பிராணில என்ன வித்தியாசம் நடக்குது உடல்ல அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணும் பொழுது, இஸ்லாமிய முறைப்படி அறுக்கக்கூடிய பிராணியினுடைய கழுத்தை அறுக்கும் பொழுது அந்த பிராணி எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஆகுது அப்படின்னா மரத்த நிலைக்கு ஆயிருமா. மரக்கிற ஊசி போட்டா நம்ம கையில என்ன நடக்குதுன்னே தெரியாது, அப்படிதானே. நம்ம குறவளைய மாட்டினுடைய பிராணியோ ஆட்டினுடைய குறவளைய அறுக்கும் பொழுது அந்த நரம்பை துண்டிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆடினுடைய தன்மை என்ன ஆகும் அப்படின்னா மறக்கிற தன்மைக்கு அந்த ஆடு வந்துருமா. நம்ம கை காலெல்லாம் துடிக்குது இல்ல, அது வந்து வேதனையில துடிக்கல, அந்த ரத்தம் முழுமையா வெளியேறதுக்கான எல்லாத்துல அந்த உடலை வந்து அசைக்க வைக்கிறான். அது அசைக்கிறதன் மூலியமா எனக்கு அந்த ரத்தங்கள் ஃபுல்லா என்ன செய்யுது வெளியேறுது. இதனுடைய இறுதி ஆய்வு என்ன அப்படின்னா, இஸ்லாமிய முறைப்படி அறுக்கக்கூடிய அந்த பிராணியினுடைய மூளை கடைசி வரைக்கும் என்ன செய்யுமா செயலிழக்காம இருக்குமா, அந்த ரத்தம் முழுமையா வெளியேற வரைக்கும். ரெண்டாவது கடைசி நேரம் வரைக்கும் என்ன செய்யுமா ஹார்ட் துடிச்சுக்கிட்டே இருக்குமா. முழுமையான ரத்தம் வெளியேற வரைக்கும் அந்த ஹார்ட் துடிச்சுக்கிட்டே இருக்கும். ரத்தம் முழுமையா வெளியேறதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யுமா அந்த ஹார்ட்டினுடைய துடிப்பு தன்மை குறையும், நிக்கும். அப்பதான் உயிர் போறதுக்கு அப்புறம் உரிங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல குர்பானி பிராணி, அதுக்காண்டிதான். இந்த ரெண்டு முறையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த வழிமுறையில நம்ம பின்பற்றணும் அப்படின்னா அதை நம்ம சாப்பிடுறது மூலியமா உடல்ல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது, நமக்கு அது ஆரோக்கியம் சொல்லி ஒரு இஸ்லாமிய சகோதரரும் ஒரு மாற்று மத சகோதரரும் செய்யக்கூடிய ஒரு ஆய்வுல இருந்து கிடைக்கக்கூடிய நமக்கு ஒரு கட்டுரை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழிமுறையை கிட்டத்தட்ட 1400 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு வழிகாட்டிட்டு போயிட்டாங்க. இதான் நடைமுறை, இதை நீங்க செய்யுங்க, இது உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும் சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய சுண்ணத்துகள் நம்மள்ட்ட இருந்து பறி போயிருச்சு, நிறைய சுண்ணத்துகள். பொதுவா ஒரு கல்யாண வீட்டுல திருமணத்துல சாப்பாட்டுக்கு உட்காருவாங்க, உட்கார்ந்து எல்லாருக்கும் களை வந்தவொன்னு என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த சபையில இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் இல்ல அந்த சபையில யாராவது ஆலிம்கள் வந்தாங்க அப்படின்னா நீங்க பிஸ்மில்லா சொல்லுங்கன்னு ஒருத்தரை சொல்லுவோம். அவங்க சொன்ன உடனே எல்லாரும் என்ன செய்வாங்க பிஸ்மில்லான்னு சொல்லி சத்தம் போட்டு என்ன செய்வாங்க சொல்லி என்ன செய்வோம் சாப்பிடுவோம். அன்னைக்கு இருந்த பரக்கத்து வேற, இன்னைக்கு வந்து அப்படிலாம் சொல்ல தேவையில்லை, களத்தை வச்சோன்னு பிணைஞ்சு என்ன செஞ்சிடலாம் உள்ள தள்ளிடலாம் அப்படின்ற காலம் இன்னைக்கு காலம் இருந்து போக இன்னைக்கு எப்படி ஆயிருச்சு அப்படின்னா ஒரு சபையில எல்லாருக்கும் களை வரத்துக்கு முன்னாடி முதல் களை வந்தவொடனே பிணைஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நடைமுறைப்படுத்திட்டு போனாங்க. எதுக்காண்டி அந்த சுன்னத்தை நம்ம முன்னோர்கள் நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா நம்ம உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய நபர்கள் வந்து யாராவது ஒருத்தங்க வந்து மறதியில பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி என்ன செஞ்சாங்க பிஸ்மில்லான்னு சத்தம் போட்டு சொல்லுவாங்க. மறந்தவங்க கூட அந்த நேரத்தை என்ன செய்வாங்க பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடறதுக்குனால ஒரு சூழல் ஏற்படும். அதுல பரக்கத்து இருக்கு. ஒரு நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு அறிவியல் ஒளிஞ்சிட்டு இருக்குது. ஒரு அறிவியல் மட்டும் கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒவ்வொரு நடைமுறையும் நம்மள்ட்ட ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதனால இறந்து போன சுன்னத்துக்களை ஹயாத்தாக்க தௌஃபீக் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தர் புரியணும். இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதா, களம் மொத்தமா போன உடனே ஒருத்தர் இருந்து முன்னாடி எல்லாம் ஒரு பெரியவங்க நின்று என்ன செய்வாங்க அந்த களத்துக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து கொடுப்பாங்க. அந்த நடைமுறை என்ன செஞ்சு பாரம்பரியமா இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை.
சீக்கிரம் களம் முடிஞ்சு காலியா போனா அடுத்த என்ன செய்யலாம், ஒரு கூட்டத்தை கொண்டு உள்ள உட்கார வச்சு சாப்பிட வச்சிடலாம் அப்படின்ற ஒரு நடைமுறை வந்து போச்சு. அதனால இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் கவனக்குறைவா இருக்கிறோம். ஒரு வீட்டுல ஒரு இல்லத்துல திருமணம் வைக்கும் பொழுது அந்த சாப்பாட்டுல பரக்கத்து வேணும் அப்படின்னா எல்லாரும் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடும்போது அதுல ஒரு பரக்கத்து இருக்கு. இயல்பா நீங்க சஹருக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடு வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறீங்களே, அந்த சாப்பாட்டுக்கும் ஈத்திகாஃப்ல உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. சகன்ல சஹர் சாப்பாடுன்னு சொல்லி போட்டு சாப்பிடுறாங்கல்ல, அதுல உள்ள 2 சாப்பாடு வித்தியாசத்தை பாருங்க. வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடும்போது சாப்பாடு உள்ள இறங்காது, அளவாதான் சாப்பிடுவோம். அதே கூட்டா உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது நமக்கு என்ன செய்யும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு உள்ள போகும். அதுல ஒரு பரக்கத்து இருக்கு. எல்லாருக்கும் அது நடைமுறை. நீங்க கொஞ்சம் சிந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம மத்த நாள் சாப்பிடுறதோட நீ கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டு போய் நமக்கு ஒரு சிந்தனை தோணும். கிட்டத்தட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த சுன்னத்துக்களை இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், சில விஷயங்களை நம்மள்ட்ட இருந்து என்ன செஞ்சிட்டோம், தவறுபடி ஆக்கிட்டோம். ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வாழ்க்கையில எடுத்து நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானா. ஒரு சுன்னத்துக்கு 100 ஷஹீதுடைய நன்மை கணக்கு வச்சுக்கணும். இன்னைக்கு ஒரு சுன்னத்தை செய்யறோமா, 100 ஷஹீதுடைய நன்மை செஞ்சுட்டோம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 10 சுன்னத்துக்களை செய்யறோம் ஒவ்வொரு நாளைக்கு அப்படின்னா, இது நான் குறைஞ்சது சொல்றேன். ஆனா ஒரு நாளைக்கு நம்ம 10க்கும் அதிகமான சுன்னத்துகள் நம்ம செய்யறோம். ஒழு செய்யும் பொழுது ஒவ்வொரு உறுப்புகளை 3 தடவை கழுவுறோம். அது கூட ஒரு ஷஹீதுடைய நன்மையை நமக்கு என்ன செய்யுது, பெற்று தருது. நம்ம அமல்களுடைய நன்மையை நினைச்சு அந்த அமல்களை நம்ம என்ன செய்யணும். அப்படிப்பட்ட தௌஃபீக் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக. ஏன்னா இன்னைக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல எதுல ஹலால் இருக்கு ஹராம் இருக்கு நமக்கு தெரியல. ஆனா நம்ம என்ன செய்றோம், சாப்பிடுறோம். ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்னைக்கெல்லாம் நவீனங்கள் எந்த அளவுக்கு பெருகிட்டு அப்படின்னா, இந்த பொருள்ல ஹலால் கறந்திருக்கா ஹராமா இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்பே இருக்கு. ஹலால் ஹராம் ஆப்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா பிஸ்கட்ல எந்த பிராண்ட் அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. பொதுவாகவே பிஸ்கட்ல இந்த E471 E472 அப்படின்னு சொல்லி நிறைய எசன்ஸினுடைய நம்பர் என்ன மென்ஷன் பண்ணிருப்பான். எம்ப்ளிஃபயர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு அந்த இதுல என்னென்னலாம் கலந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அதுல போடுறதுல அதுல என்னென்ன நம்பர் கொடுத்துருக்கோ அந்த நம்பரை நம்ம ஹலால் ஹராம் ஆப்ல டவுன்லோட் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இதுல பன்றியினுடைய சிம்பல் சைடுல இருக்கும். பன்றியோட சிம்பல், அந்த பன்றியுடைய சிம்பல் எந்த எசன்ஸுக்கு நேர்ல இருக்குதோ அந்த எசன்ஸ்ல நம்ம பிஸ்கட்லயோ சாக்லேட்லயோ எதுலயும் கலந்துருக்கான்னு சொல்லி பார்த்து ஆராய்ஞ்சுதான் என்ன செய்யணும், சாப்பிடணும். எதுக்காண்டி சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு சாப்பிடக்கூடிய பிஸ்கட்ல இருந்து பிள்ளைங்க சாப்பிடக்கூடிய சாக்லேட் எல்லாத்துலயுமே என்ன இருக்குது அப்படின்னா பன்றியினுடைய இறைச்சி கலக்கப்பட்டு தான் என்ன செய்து இருக்குது. இது நான் சொல்லல. இடையில ஒரு உம்ரா செய்யறதுக்காண்டி ஒரு இஸ்லாமிய சகோதரர் நினைச்சாரு, ஒரு அறிவியல் விஞ்ஞானி ஒரு மருத்துவர் நினைச்சாரு, உம்ரா காண்டி போறாரு. போயிட்டு மக்கா மதினால உள்ள எல்லா இடத்துலயும் சூப்பர் மார்க்கெட்ல சுத்தி அவருடைய சாக்லேட் ஃபுல்லா பாக்குறாரு. அங்க தயாரிக்கப்படக்கூடிய சாக்லேட் எல்லா சாக்லேட்டையும் நினைச்சாரு பாக்குறாரு. துபாய்க்கு வந்தாராம். துபாயில எல்லா சாக்லேட்டையும் பார்த்து அவர் கடைசியில ஒரு ஆய்வு பண்றாரு. என்ன ஆய்வு அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த இடத்துல கூட ஹராமான நிறைய கலக்கப்பட்ட உணவுகள் என்ன செய்யப்படுது, விற்கப்படுது. அதுல குறிப்பிட்ட ப்ராடக்ட்ல மட்டும்தான் என்னது அந்த ஹராம் கலக்கப்படலை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அவர் ஒரு ஆய்வை வெளியிடுறாரு. இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து வரவங்க எதுக்காண்டி சொல்றேன் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு ஹலால ஹராம்ல பேணுதலா இருக்கணும். இன்னைக்கு நம்ம துவா கபூல் ஆகணும் அப்படின்னா, நம்ம கேட்கக்கூடிய துவா கபூல் ஆகணும் அப்படின்னா, ஹராமான வழியில உண்ணப்பட்ட உணவின் மூலியமா கேட்கக்கூடிய துவாவோ எதுவுமே கபூல் ஆகாது. ஹலால பேணுதலான முறையில வாழ்க்கையில எடுத்து நடந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில கேட்கக்கூடிய துவா கபூல் ஆகும். அப்போ அவர் கடைசியா ஒரு விஷயத்த வெளியிடுறாரு. டிஃபானின்னு சொல்லி ஒரு சாக்லேட் வெளிநாட்டுல இருந்து வரவங்க கொண்டு வருவாங்க. இந்த டிஃபானி அப்படின்ற சாக்லேட்ல கொண்டு வரவங்க நீங்க கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னு வச்சுங்களா, இல்ல கீழே கடைசியில ஒரு லெட்டர் கொடுத்துருப்பான், எங்களுடைய ப்ராடக்ட்ல பன்றி கொழுப்பு கலக்கப்படாது அப்படின்னு என்ன செஞ்சிருப்பான், மென்ஷன் பண்ணிருப்பான். எதுல, இது அரபு நாள்ல தயாரிக்கக்கூடிய இந்த சாக்லேட். அந்த சாக்லேட்ல கீழே என்ன மென்ஷன் பண்ணிருப்பான் அப்படின்னா, நாங்க தயாரிக்கக்கூடிய இந்த சாக்லேட்டுடைய ப்ராடக்ட்ல என்ன செய்யப்படாது, பன்றி கொழுப்பு கலக்கப்படாதுன்னு சொல்லி அவன் இங்கிலீஷ்லயும் போட்டிருப்பான், அரபிலையும் போட்டிருப்பான், தமிழ்லையும் போட்டிருப்பான். அப்போ மத்த சாக்லேட் என்ன கலக்கலாம், ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறவன் தன்னுடைய ப்ராடக்ட்ல இப்படி மென்ஷன் பண்றான் அப்படின்னா மத்த ப்ராடக்ட்ல இந்த பொருள் கலக்கப்படுது அப்படின்னு தானே அர்த்தம். இல்லைன்னா அவன் ஏன் அதை மென்ஷன் பண்ண போறான், மென்ஷன் பண்ண மாட்டான். இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய பிஸ்கட்ல இருந்து ஒவ்வொரு இதையும் நீங்க ஆய்வு செஞ்சு பாருங்க, ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு ஹராம்கள் நம்மள அறியாம கலக்கப்பட்டு அதை தின்னுட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க சின்ன பிள்ளைகளுக்கு பிஸ்கட்டே கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க டாக்டர். சின்ன பிள்ளைகளுக்கு பிஸ்கட் கொடுக்க கூடாது. பெரிய ஆட்கள் காலையில எதுவும் சாப்பிடல அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சின்ன பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி சாப்பிட்டா மதியானம் வரைக்கும் அவங்களுக்கு பசி எடுக்காது. இத்தனோண்டு பிஸ்கட் திங்கிறதுனால நம்ம பசி போயிருமா, போகாது.
அதுல அந்த வகையான நிறைய நச்சு பொருட்கள் கலக்கப்பட்டு தான் ஒரு பிஸ்கட் தயாரிக்கப்படுது. நம்ம வயிற்றுல பசி எடுக்காம இருக்கிற தன்மை ஏற்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய தன்மைகளை வச்சுதான் என்ன செய்யலாம், ஒரு பிஸ்கட் தயாரிக்கிறான். அப்ப அதை சாப்பிடுறது மூலியம் மனிதனுடைய உடல் என்ன செய்யுது, மிகப்பெரிய ஒரு கேடுக்கு என்ன செய்யுது ஆகுது. இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சர்க்கரையில கூட என்னது விஷம் கலக்கப்பட்டு தான் என்ன செய்து வருது. இன்னைக்கு ஒரு சர்க்கரை தயாரிச்சு வெள்ளையா வெளியில வருது இல்ல, அந்த சர்க்கரை வெள்ளையாகிறதுக்கு என்ன கலப்பாங்க அப்படின்னா சல்பர் அப்படின்னு சொல்லி நிச்சயமா கலப்பாங்க. இன்னைக்கெல்லாம் சில சீனி பாக்கெட் வெளியில வருது, 1 கிலோ பாக்கெட் பேரிஸ் சுகர், இந்த மாதிரி சுகர்ல அவன் வெளியிடும் போது சல்பர் ஃப்ரீ ப்ராடக்ட்னு போடுவான். காரணம் என்ன அப்படின்னா சல்பர் எதுல கலக்கப்படுதோ அது ஒரு ஸ்லோ பாய்சன். அது சாப்பிட்றதுனால மனிதனுக்கு உடல்ல என்னது கேடு என்ன செய்யும் ஏற்படும். அதனால ஒவ்வொரு ப்ராடக்ட்டை வெளியிடும் போது இந்த மாதிரி விஷயங்களை அவங்க மென்ஷன் பண்ணி என்ன செய்வாங்க, வெளியிடுவாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய ப்ராடக்ட் இது ஹலாலா ஹராமா, இது சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பேணுதலா இருந்தாங்க, இன்னைக்கு நம்ம எப்படி பேணுதலா இருக்கோம். ஏன்னா சஹாபாக்கள் ஒரு சின்ன சுண்ணத்தை செஞ்சுட்டு சொர்க்கம் அடைஞ்சிட மாட்டோமான்னு நினைச்சாங்க. சின்ன அமல், இந்த அமலை செஞ்சு நம்ம சொர்க்கத்தை அடைஞ்சிட மாட்டோமான்னு சொல்லி சஹாபாக்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஏங்கினாங்க. ஒரு சஹாபி சக்கராத்துடைய ஹால்ல இருக்காங்க. சக்கராத்துடைய ஹால்ல இன்னும் கொஞ்ச நேரத்தை அவங்க ரூஹ் பிரிய போகுது. இந்த நிலைமையில அந்த சஹாபி என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. அந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த சஹாபி மயக்க நிலையில இருக்கிறாங்க. அந்த சஹாபியை சுத்தி உள்ள எல்லா சஹாபாக்களும் களிமா சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சஹாபி களிமாவே சொல்லல. நம்மளாம் களிமா சொல்லணும், அந்த சஹாபி களிமா சொல்லணும் நரகவாசி அப்படின்னு நினைச்சிருவோம். சஹாபி களிமாவே சொல்லல. சுத்தி உள்ள சஹாபாக்கள் எல்லாம் திகைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சஹாபி மயக்கத்துல இருக்காங்கன்னு தெரியுது, ஆனா என்ன சொல்லல, களிமாவே சொல்லல. அந்த மயக்கத்துல இருந்து திடீர்னு எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு லைத்தக்கான ஜதீதா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். சொல்லிட்டு திரும்ப என்ன செஞ்சிட்டார், மயக்கத்துக்கு போயிட்டார். இவர் எஞ்சதை பார்த்தோன்னா திரும்ப சஹாபாக்கள் எல்லாரும் திரும்ப களிமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. திரும்ப அந்த சஹாபி மயக்கத்துல இருந்து எந்திரிச்சாரு. எந்திரிச்சிட்டு லைத்தக்கான பஈதா அப்படின்னு சொன்னாரு. இதை சொல்லிட்டு திரும்ப என்ன செஞ்சிட்டாரு, மயக்க நிலைக்கு அடைஞ்சிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அந்த மயக்கத்துல இருந்துச்சு லைத்தக்கான காமிலா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதை சொல்லி முடிச்சுட்டு அந்த சஹாபி திரும்ப படுத்துட்டு என்ன செஞ்சார், வஃபாத் ஆயிட்டார். அந்த சஹாபி களிமா சொன்னாங்களா சொல்லலையான்னு சொல்லி யாருக்குமே என்ன செய்யல, தெரியல. சஹாபாக்கள் எல்லாம் அந்த சஹாபியை அடக்கம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டு வந்த உடனே ரசூலுல்லாஹ் அந்த சஹாபியை பத்தி கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ், இந்த சஹாபி சக்கராத்துடைய ஹால்ல இருக்கும் பொழுது மயக்க நிலையில இருந்தாங்க, நாங்க சுத்தி உட்கார்ந்து களிமா சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா அந்த சஹாபி களிமா சொல்லாம 3 வார்த்தையை மட்டும் சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், இவங்க சொர்க்கவாசியான்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்ட நேரத்துல லைத்தக்கான ஜதீதா, இது புதுசா இருக்க கூடாதான்னு சொல்லி என்ன செஞ்சாரு, அவர் சொன்னாரு. லைத்தக்கான பஈதா, இது தூரமா இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு அந்த சஹாபி. 2வது மயக்கத்துல இருந்து எஞ்ச உடனே சொன்னாரு. 3வது லைத்தக்கான காமிலா, இது முழுமையா இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல விஷயம் தானப்பா அப்படின்னு சொன்னாங்க. இதை சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். என்னன்னா அந்த சஹாபி களிமா சொல்லி வஃபாத் ஆயிருந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம். ஆனா அந்த சஹாபியினுடைய வாயிலிருந்து களிமா வரத சஹாபாக்கள் என்ன செய்யல, கேட்கல. இந்த 3 வார்த்தையை தானே யார ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவங்க எப்படி சொர்க்கவாசின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தாங்க. முதல்ல அந்த சஹாபி மயக்க நிலையில இருந்தாரு. இருக்கும் பொழுது முதல்ல எந்திரிச்சு அந்த மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு லைத்தக்கான ஜதீதான்னு சொன்னார்ல, அது எதுக்காருன்னு சொன்னாரு அப்படின்னா அந்த மயக்க நிலையில இருக்கும் பொழுது சஹாபிக்கு சொர்க்கத்தினுடைய ஒரு மாளிகை எடுத்து காமிக்கப்பட்டுச்சு. இந்த மாளிகை எடுத்து காமிக்கும் பொழுது அந்த சஹாபி மலக்கிட்ட கேட்டாங்களா, இந்த மாளிகை யாருடையதுன்னு கேட்டாங்களாம். கேட்ட உடனே மலக்கு சொன்னாங்களா, இந்த மாளிகை உங்களுடையதுன்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த சஹாபி கேட்டாங்களா, இந்த மாளிகையை பெற்று தந்த அமல் என்ன, நான் என்ன அமல் செஞ்சதுனால அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல எனக்கு இந்த ஒரு மாளிகை தந்திருக்கான் அப்படின்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்ன நேரத்துல மலக்குகள் சொன்னாங்களா, ஒரு நாள் நீங்க தஹஜ்ஜுடைய நேரத்தை என்ன செஞ்சீங்க, பள்ளிவாசலுக்கு வந்துட்டு இருந்தீங்க. வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு மனிதன் குளிர்ல என்ன செஞ்சார், நடுங்கிட்டு இருந்தார். ஏன்னா அது ஒரு பனிக்காலம். அந்த மனிதருக்கு குளிர போக்குறதுக்கு எந்த ஒரு போர்வையும் எதுவுமே இல்லை. அதனால நீங்க என்ன செஞ்சீங்க, உங்க மேல போட்டிருந்த ஜிப்பாவை கலட்டி என்ன செஞ்சீங்க, அந்த சஹாபியினுடைய குளிர என்ன செஞ்சீங்க, போக்குனீங்க. அதனால அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொர்க்கத்தை ஒரு மாளிகையை தந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சஹாபி மயக்கத்துல இருந்துச்சு. லைத்தக்கான ஜதீதா, பழைய ஜிப்பாக்கே அல்லாஹ் தஆலா இப்பேற்பட்ட மாளிகையை கொடுத்திருக்கான் அப்படின்னா நான் புது ஜிப்பா கொடுத்திருந்தா அல்லாஹ் தஆலா எனக்கு எப்பேற்பட்ட மாளிகையை தந்திருப்பான் அப்படின்னு என்ன செஞ்சாங்களா, அந்த மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு அந்த சஹாபி சொன்னாங்க. புதுசா இருக்க கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அது எதுக்கு, பழைய ஜிப்பாக்கே அல்லாஹ் தஆலா இப்பேற்பட்ட சொர்க்கத்தை தந்திருக்கான், நான் புது ஜிப்பா கொடுத்திருந்தா எப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை எப்பேற்பட்ட ஒரு மாளிகையை தந்திருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. சரியா ரசூலுல்லாஹ், லைத்தக்கான ஜதீதா ஓகே, லைத்தக்கான பஈதா தூரமா இருக்க கூடாதான்னு சொன்னாரு அந்த சஹாபி. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது
அந்த சஹாபி ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு வந்துட்டு இருந்தாங்க. வந்துட்டு இருக்கக்கூடிய வேளையில ஒரு சஹாபி நடக்க முடியாத, ஒரு ஊனமுற்ற ஒரு சஹாபி நடக்க முடியாம பள்ளிவாசலுக்கு தவுண்டு வந்துட்டு இருந்தாங்க வெயில்ல. அதை பார்த்த உடனே நீங்க என்ன செஞ்சீங்க? அந்த மனிதர் அப்படியே தூக்கி கொண்டு பள்ளிவாசல்ல கொண்டு என்ன செஞ்சீங்க? விட்டீங்க. அந்த விட்டதுனால அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இரண்டாவது ஒரு மாளிகை உங்களுக்கு தந்திருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. அதான் லைத்தக்கான இதா, கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வந்து விட்டதுக்கே அல்லாஹ் தஆலா எனக்கு இப்பேற்பட்ட மாளிகை தந்திருக்கான் அப்படின்னா, நான் ரொம்ப தூரம் தூக்கி கொண்டு விட்டுருந்தா அல்லாஹ் தஆலா எனக்கு எப்பேற்பட்ட மாளிகை தந்திருப்பான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அந்த சஹாபி சொன்னாங்க. மூணாவது லைத்தக்கான காமிலா, முழுமையா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னார்ல, அதுக்கு என்ன யார சொல்ல விளக்கம் கேட்ட உடனே மூணாவது அந்த சஹாபி மயக்க நிலையில் இருக்கும் பொழுது மூணாவது ஒரு மாளிகை என்ன செய்யப்பட்டுச்சு? அந்த சஹாபிக்கு எடுத்து காமிக்கப்பட்டுச்சு. எடுத்து காமிக்கும் பொழுது இந்த மாளிகையை பெற்று இந்த அமல் என்ன? முதல்ல அது புது ஜிப்பா, பழைய ஜிப்பா. ரெண்டாவதுக்கு ஒரு சஹாபியை தூக்கி கொண்டு விட்டதுக்கு இந்த மாளிகையை பெற்று இந்த அமல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்ப அந்த மலக்கு சொன்னாங்களாம், ஒரு நாள் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது உங்க வீட்டு வாசல்ல எனக்கு சாப்பிட ஏதாவது தாங்களேன் அப்படின்னு உங்கள்ட்ட என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. கேட்ட நேரத்துல நீங்க சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு பாதி ரொட்டியை கொண்டு நீங்க என்ன செஞ்சீங்க? அந்த மனிதருடைய பசியை நீங்க என்ன செஞ்சீங்க? போக்குனீங்க. அது போக்குனதுனால அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இப்பேற்பட்ட மாளிகை கொடுத்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே லைத்த காண காமிலா, இத்தனோண்டு ரொட்டி துண்டிக்கு அல்லாஹ் தஆலா இப்பேற்பட்ட மாளிகை தந்திருக்கான் அப்படின்னா நான் முழு ரொட்டியை கொடுத்திருந்தா அல்லாஹ் தஆலா எனக்கு எப்பேற்பட்ட ஒரு மாளிகை தந்திருப்பான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்களாம். அந்த சஹாபி மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு என்ன செஞ்சாங்க சொல்லிட்டு போனாங்க. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய வெகுமதின்றது ரொம்ப உச்சகட்டமானது. அப்படிப்பட்ட வெகுமதியை பெறக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தர் புரிவானா. ஏன்னா கடைசி பத்துல ஈத்திகாப் இருக்கிறது பெரிய பாக்கியம். ஈத்திகாப்பினுடைய நன்மை என்ன, மகத்துவம் என்ன நம்ம என்ன செஞ்சிருந்தோம், பேசியிருந்தோம். ஈத்திகாப்பினுடைய மிகப்பெரிய மகத்துவம் என்ன அப்படின்னா, ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பைஹக்கில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அந்த 10 இரவுகள், அந்த 10 நாள் ஈத்திகாப் இருக்கிறவங்களுக்கு நன்மை என்ன அப்படின்னா 2 உம்ரா 2 ஹஜ் செஞ்ச நன்மை கிடைக்குமா. எவ்வளவு மகத்துவமானது. அந்த ஈத்திகாஃபை பரிபூர்ணமான முறையில் அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து புரிவானா. வாழும் காலம் எல்லாம் ஹலால் ஹராமை பேணி வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து புரிவானா. நோய் நொடி இல்லாத வாழ்க்கையையும், கடன் இல்லாத வாழ்க்கையையும், ரஹமத்தான வாழ்க்கையையும், பரக்கத்தான வாழ்க்கையையும், பொய் புறம் கோல் சொல்வதை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானா. பிரச்சனைகள், கவலைகள், துக்கங்கள், துயரங்கள் இருந்து அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானா. உலகத்தில் யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியங்கள் இல்லாமல் சிரமப்படுகின்றார்களோ யா அல்லாஹ் அவர்கள் குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயா. அவர்களுக்கு யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியமுள்ள, சிஹத்துள்ள, சலாமத்துள்ள, மார்க்கப்பட்டுள்ள தீன்தாரியான பிள்ளையை வழங்குவாயா. எல்லா பிள்ளைகளும் சிறந்த ஆலிம்களா, ஹாஃபில்களா, ஆலிமாக்களா, ஹாஃபிலாக்களா உருவாய் அவர்களை கொண்டு பல பேர் நேர்வழி அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நீ அனைவருக்கும் தந்தர் புரிவாயா. எங்களை விட்டு கடன் சென்ற முன்னோருடைய மன்னரை பிரகாசமாக்கி வைப்பாயா. ஒளிமிக்க பூங்காவாக ஆக்கி வைப்பாயா. உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி உயிர் பிரியக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.